அப்ப அவருக்கு முன்பாக என்ற சிந்தையே இல்லாததுனால தான், அவர் என்ன பார்க்கிறார் என்ற சிந்தை இல்லாதனால தான், அவர் என்ன கவனிக்கிறார் என்ற சிந்தை இல்லாததுனால தான் இன்னைக்கு நம்ம கிட்ட மன உண்மையே இல்லை. அந்த மன உண்மை இருந்தா உங்களை சிங்க கெபியில தூக்கி போட்டா கூட நீங்க தப்பி வைக்கப்படுவீங்க. வசனம் சொல்லுது, வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் பின்பு 22ஆம் வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி. யார? தானியேல். உங்க பேரை அதுல போட்டுங்க. இப்ப உங்க பேரை போட்டு வாசிங்க. முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. ஆமென். அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியா. என்னவா? தானியேல் யாரா இருந்தான்? உண்மை உள்ளவனா இருந்தபடியா அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. குற்றமும் இல்ல, குறைவும் இல்ல. நல்லா கவனிங்க. குற்றமும் இல்ல, குறைவும் இல்ல. இவன் ராஜாவுக்கு முன்பாக உண்மையா இல்ல. நல்லா கவனிங்க. 22ஆம் வசனம் வாசிங்க. இப்போ சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏன் என்றால் அவருக்கு முன்பாக, நல்லா கவனிச்சீங்களா, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய். நல்லா கவனிச்சீங்களா? அதான் உண்மை தன்மை. நல்லா கவனிங்க. ஏசப்பா பாக்குறாரு, ராஜாவுடைய அக்கௌண்ட்ல கொஞ்சம் அப்படி எழுதி 1 லட்சத்தை இப்படி எடுத்துக்கலாம் நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் பாக்குறாரு, அவருக்கு முன்பாக நான் பொய் கணக்கு எழுத மாட்டேன், அவருக்கு முன்பாக நான் இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அவன் உண்மையாய் தன்னை காத்து கொண்டதுனால அவனை சிங்க கபியில போட்டாலும் அந்த இடத்துலயும் தேவன் வந்தாரு பாருங்க, அவனை மீட்டெடுத்தாரு பாருங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்மளை பத்தி அப்படி சொல்ல முடியுமா? நான் குற்றமற்றவன், நான் குறைவில்லாதவன், நான் உண்மையுள்ளவன் அப்படின்னு நம்மளை சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கல அப்படின்னா, துர்க்குணம் நம்மளை விட்டு நீங்கல. இந்த துர்க்குணம் எதனால வருது? அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கை நம்ம கிட்ட இல்லை. அதுதான் உண்மை இல்லை. அந்த உண்மை இல்லாததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரல என்ன பண்ணிருக்காங்களா? குறைந்து இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டது. ஆனா வெளிப்படுத்தின விஷயத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அழகா வசனம் சொல்லுது, அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கூட இருக்குன்னா உங்களுக்கு உண்மை இருக்கணுங்க. உண்மை இருக்கணும். உண்மை இருக்கிறவங்க தான் அங்கே இருக்க முடியும். யோசித்து பாருங்க. நம்ம உண்மையா அப்படி இருக்கோமா? உத்தமமா அவர்கிட்ட இருக்கோமா? இன்னைக்கு துர்க்குணம் ஏன் வருது? நம்ம கிட்ட உண்மை இல்லை, அவருக்கு முன்பாக உண்மை இல்லை. நீதிமொழிகள் அவருடைய 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம மன உண்மையா இருந்தா என்ன கிடைக்கும்னு சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை. நல்லா கவனிச்சீங்களா? உண்மை உங்ககிட்ட இருந்தாலே உங்க ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கான்? உங்க கையில தான் இருக்கு. பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அது கொஞ்சம் நெஞ்ச ஆசீர்வாதம் இல்லை, பரிபூரணம். அந்த வார்த்தையே பாருங்களேன், பரிபூர்ண பூரண ஆசீர்வாதம். அது அறகுறையோட இல்லை, கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் அப்படியே இழுபறியா இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்குற தெய்வம் அவர் இல்லை. அவர் கொடுத்தாருன்னா எதையும் சம்பூர்ணமாய் கொடுக்குற தெய்வம். நல்லா கவனிங்க. நீ ஒரு நாள் சாப்பாடு கேட்டாலும் 1 மாசத்துக்கு கொடுக்குற தெய்வம் அவர். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்பேற்பட்ட தெய்வத்தோட பிள்ளைங்க மன உண்மையா இருந்தா நிச்சயம் பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்றார்.